நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஏதாவது கேட்டுகிட்டே இருக்கீங்களா ஆண்டவர்கிட்ட? எனக்கு இதெல்லாம் செய்யுங்க ஏசப்பான்ட்டு. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆனால் அதுக்கு ஒரு நிபந்தனை உண்டு. என்ன நிபந்தனை என்று சொன்னால், நாம் ஆண்டவரிலே நிலைத்திருக்க வேண்டும், அவரிலே நிலைத்திருக்க வேண்டும், அவர் நமக்கு தந்த வார்த்தைகளிலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதங்களை மட்டும்தான் கேட்கிறோம், ஆனால் அந்த வார்த்தையை மறந்து விடுகிறோம். ஆண்டவர் நம்ம கொடுத்த அந்த வேத வசனங்கள், வேத வாக்கியங்கள், அவைகளுக்குள்ளே நாம் நிலைத்து வாழ முடியாதபடிக்கு பல சுச்சுவேஷன் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. ஸோ ஆண்டவருக்கு நாம் நிலைத்திருக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தையிலே நாம் தியானித்து அதில் நிலைத்திருக்கும் போது, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறோம் அதன்படி நாம் விசுவாசிக்கும் போது, நாம் கேட்டுக்கொள்கிற காரியங்கள் நிச்சயமாய் ஆண்டவர் கொடுப்பார். கேட்டுக்கொள்ளுங்க, ஆண்டவரை நிலைத்திருங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.